சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள TUCS நியாய விலைக் கடையில் 3000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு பணம் மற்றும் பரிசு தொகுப்பை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறார். ரொக்க பணமாக 3000 ரூபாய் அவர் வழங்கினார். மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பாக இருக்கக்கூடிய 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5 நாட்களுக்குள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 2.27 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு பணமாக 3000 ரூபாயும், மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புகளாக அரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இதற்காக நேரம் ஒதுக்கி மக்களுக்கு எந்தெந்த நேரத்தில் அவர்கள் நியாய விலைக்கு கடைக்கு சென்று பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக டோக்கன்களும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இன்று காலையில் முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு இந்த பொங்கல் பணம் மற்றும் பரிசு தொகுப்பை வழங்கக்கூடிய நிகழ்வை தொடங்கி அடுத்ததாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் பொங்கல் பரிசு பணம் மற்றும் பரிசு தொகுப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.